மோடி வந்தப்பவே ஒரு 6 அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை திரு எடப்பாடி அவர்கள் கொடுத்தார். அதன் பிறகு இடி போட்டிருந்த வழக்கில் நம்ம திண்டுக்கல் பெரியசாமி கேஸில் ஸ்டே இல்லை, விசாரிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அவங்களால டாஸ்மாகில் அந்த ஸ்டேயை உடைக்க முடியல இடியால். ஸோ வேற இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், அதுக்கு எந்த ஸ்டேயும் இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்போது அவர் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் சக்கரபாணி பேர் இருக்குங்கிறாங்க. ஸோ பொங்கலிருந்து ஸோ தெளிவாக திட்டமிட்டு இதுவரை சிக்காத 2 அமைச்சர்களும் அதில் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் 360 கோடி இருந்த கார்பஸ் ஃபண்டில் கடந்த ஒரு வருஷத்தில் 170 கோடி எடுத்திருக்காங்க. அதாவது வெறும் வைப்பு நிதியாக வைத்து அதில் இருக்கிற வட்டியை வச்சு ஊழியர்கள் அவங்களுக்கு பென்ஷன் அந்த மாதிரி கொடுக்கற வேண்டிய பணத்திலேருந்து 170 கோடியை எடுத்திருக்காங்க. அதில் ஒரு 20 கோடி ஹைகோர்ட்டு சொன்ன கேஸுக்காக எடுத்திருக்காங்க. ஸோ மிக தெளிவாக தமிழ்நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலைமையில் ஆனால் கொடுக்காமல் இருந்தால் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி கூட இவர் நயினார் 5000 கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. ஸோ குறைஞ்சபட்சம் 2000ஆவது கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எப்படியாவது ஒதுக்கி 2000 கொடுக்கணும். 2000 கொடுக்கணும்னா உங்களுக்கு ரஃப்லி 4000 கோடி வரும். 3500லேருந்து 4000 கோடி அதுக்கு ஒதுக்கணும். ஸோ இடி மணல் கடத்தல் KN நேருடைய அந்த 2க்கும் FIR போட்டாச்சுன்னா நிச்சயமாக அவரை நோக்கி விசாரணைக்கு அழைப்பார்கள், ஒத்துழைப்பு. ஆனால் இது வரைக்கும் அவரை விசாரித்ததெல்லாம் KN ரவிச்சந்திரன் அவங்க வீட்டுக்கு தான் போனாங்க. நேரடியாக KN நேரு விசாரணை ஒத்துழைப்பு இல்லை என்றால் கைது செய்யப்படலாம். ஏன்னா இதே மாதிரி பணம் கொடுத்து டீச்சர்கள் அப்பாயின்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 6 மாதமோ 8 மாதமோ கல்கத்தாவில் அந்த அமைச்சர் ஒருவர் ஜெயிலில் இருந்திருக்கார். அதனால் இதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ 6லேருந்து 6 பழைய அமைச்சர்கள், இப்போ இருக்கிற அமைச்சரில் 3-4 அமைச்சர்கள், இதில் அட்லீஸ்ட் 2லேருந்து 3 பேர் சிறைக்கு அனுப்பினால்தான் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நோக்கியும் 100% அமித்ஷா ஒரு மிகப்பெரிய அலுவலகத்தை எடுத்திருக்காரு. சென்னை டி நகரில் ஒரு 4 மாடி கட்டிடம் எடுத்து அவர் வாடகைக்கு 6 மாதம் எடுத்து அதில் அவர் ஒரு முழு ஆஃபீஸ் ஒன்று போட போகிறார் எலெக்ஷன் டயத்துக்காக. அதற்கு பேசி எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ அதனால் அடுத்த நீங்கள் அதை கிட்டத்தட்ட இப்போது வரப்போ பியூஷ் கோயல் வர்றப்போ அதையும் கூட அவர் பார்த்துட்டு போவார்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் மிக தெளிவாக அமித்ஷா ஒரு மிகப்பெரிய பிளானை ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அமித்ஷா அவர்கள் அண்ட் பியூஷ் கோயல் அவர்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் முகாமிட போறாங்க. இந்த முகாமில் தேர்தல் ரிலேட்டபிளான பல விஷயங்கள் பேச போறதாகவும் அது ரிலேட்டபிளா எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேச போறதா சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள்டையுமே ஏதோ மறைமுகமாக சில டீலிங்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. என்ன சார் நடக்குது? இல்லை, மெயினாக கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணணும், ப்ளஸ் பிரச்சாரத்துக்கு அடுத்த ஊக்கம் கொடுக்கணும். ஏன்னா 2 விஷயம் நடந்திருக்கு. இன்றைக்கி அஃபிஷியலாகவே பிஜேபியில் இது பூத் ஒர்க்கர்ஸை நல்ல அளவில் ட்ரெயின் பண்ணி காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 69,000 பேரும் என்னமோன்னு சொல்லிட்டு அதில் 55,000 பூத்துக்கான 55,000 பூத்துக்கு இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தம் 72,000 பூத்து வரப்போகுது. ஃபஸ்ட்டு 72க்கும் 72க்கு திமுக வச்சிருக்கு. ஈக்குவலாக அதிமுக 3வது இடத்துல இவங்க ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அதில் 40,000 கிட்டத்தட்ட இவர் அண்ணாமலை பண்ணதை இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் முடிக்கிறத புதுக்கோட்டையில் முடிக்கிறார். அந்த கூட்டத்தில் 5 லட்சம் பேரை கூட்டணும் என்பதாக பிஜேபி முயல்வதாக சேனலில் போகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காட்டி, ஏன்னா இருக்கிறதுலையே அவங்க வீக்காக இருக்கிற பகுதின்னு பார்த்தா டெல்டாவில் தான் அதிமுகவும் வீக்காக இருக்குது, இவங்களும் வீக்காக இருக்குது. ஸோ அதை ஒட்டின பகுதியில் பண்ண ஒரு பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. அதை தாண்டி இன்னொன்று அவங்க கூட்டணியை இது பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ தேமுதிகவிற்கு இந்த ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக டிசைட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 2 இப்போ இருக்கிற 6 பேருக்கு பதவி முடியுது. திருச்சி சிவா இவங்களுக்கெல்லாம் முடியுது. திமுகலேருந்து 4 பேருக்கு முடியுது. அதில் ஒரு சீட்டை சிதம்பரம் எதிர்பார்ப்பதாகவும் அந்த பக்கம் சொல்லப்படுகிறது. இல்லை அன்புமணி ராமதாஸை இழுத்து பார்த்தா அவர் வரலன்னு சொல்லிட்டார். அவர்
பிஜேபியோடு தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு சீட்டை திமுகவும் விளையாடுறாங்க. யாருக்காவது வைகோ கொடுக்கறதாக இல்லை, கமலஹாசனுக்கு ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ இது இது ராஜ்யசபா சீட்டை வச்சு தான் இப்போ இது தேர்தல் கூட்டணியே முடிவாகுங்கிற நிலைமையில் இந்த பக்கம் அந்த சீட்டை மேடம் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. இவரோ சுதீஷோ அல்லது மேடமாவே கூட இது பண்ணலாம். அதே மாதிரி கூட்டணி சீட்டுகள் பாஜக கிட்டத்தட்ட 45லேருந்து 50 சீட்டு குறையாமல் நிற்கும் அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் அதில் பெருமளவில் சென்னை, கோயம்புத்தூர், கொங்கு பகுதியிலையும் கன்னியாகுமரி பெல்ட்லேயும் நிற்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஏன்னா சென்னையில் அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது, கொங்குல 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இதில் கன்னியாகுமரியில் அவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. இதை தாண்டி போன முறை மோடி வந்தப்பவே ஒரு 6 அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை திரு எடப்பாடி அவர்கள் கொடுத்தார். அதன் பிறகு இடி போட்டிருந்த வழக்கில் நம்ம திண்டுக்கல் பெரியசாமி கேஸில் ஸ்டே இல்லை, விசாரிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அவங்களால டாஸ்மாகில் அந்த ஸ்டேயை உடைக்க முடியல இடியால். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், அதுக்கு எந்த ஸ்டேயும் இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்போ அவர் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் சக்கரபாணி பேர் இருக்குங்கிறாங்க. ஸோ கொங்குல இருந்து ஸோ தெளிவாக திட்டமிட்டு இதுவரை சிக்காத 2 அமைச்சர்களும் அதில் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி மூர்த்தி பேரில் பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அஃபிஷியலாக இடி அவரை கை வைக்கல. ஸோ இந்த புது 2 அமைச்சர்கள் அந்த லிஸ்ட்டில் வருவாங்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற வழக்குகளை வேகப்படுத்துறதுக்கும் யாராவது ஒரு ஆளை வச்சு எம்பி எம்எல்ஏ மேலே வழக்கு இருந்தால் 6 மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு ஸ்டே கொடுத்தே 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பொன்முடிக்கு பேரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுநல வழக்கு போட்டு எல்லா அமைச்சர்கள் மீதான நம்ம யார் யாருக்கெல்லாம் பொன்முடியை தாண்டி மேலும் 3 பேரில் அந்த இது எடுத்தாங்க. நம்ம நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பழைய கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அது நம்ம தங்கம் தென்னரசு, KKSSR இவங்க. ஸோ அந்த 3 பேருக்கும் இந்த ஸ்டே வெக்கேட் ஆச்சுன்னு சொன்னால் அவங்களும் வரும், அனிதா இதுவும் வரும். ஸோ 6லேருந்து 8 பேரில் வரும், 1-2 பேர் ஜெயிலுக்கு போவாங்கன்னு வருது. இதை தாண்டி கூட்டணி கணக்கில் விஜயை சேர்க்கலாமா அப்படிங்கிற பேச்சு வந்தப்ப விஜய் நமக்கு வேண்டாம், விஜய் காங்கிரஸோடு சேர்ந்தால் நலம் அப்படிங்கிற ஐடியாவை 2 மாதம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இவர் அந்த கரூர் கேஸுக்காக போய் வக்கீல் ஃபிக்ஸ் பண்ணுறப்பயே பிஜேபி அட்வைஸில் தான் அந்த மூவுக்கே போயிட்டாங்க. இப்பொழுது காங்கிரஸ்லேருந்து அது வெடித்து காங்கிரஸ் இப்போ 2ஆக உடையிற மாதிரி இருக்குது. இப்போ மூத்த முன்னாள் நிதியமைச்சர் தலைமையில் செல்வ பெருந்தகை சுதர்சன் நாச்சியப்பன் உட்பட அவர்கள் ஒரு காங்கிரஸாகவும், ராகுல் காந்தி காங்கிரஸ் என அது விஜயோடு சேரும் என்ற நிலையில் இருக்குது. அதில் ராகுல் காந்தியோட தினசரி பேசிக்கொண்டு இருப்பவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் போட்ட ஒரு ட்வீட்டை வைகோ மற்றும் திருமாவெல்லாம் கண்டிக்கிற, வெளியில் இருக்கிற ஆள் நீங்கள் ஏன்டா இதை பேசுகிறீங்கன்னு சொல்லி திரு மாணிக் தாக்கர் அவரும் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ராகுல் காந்தியுடைய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சர்க்கிளில் பேசக்கூடியவர். ஸோ அவங்க 2 பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அதை தாண்டி உங்களுக்கு நேத்தைக்கு ஜோதிமணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கண்டனரிய கூட்டல் கழித்தல் கணக்கை போட்டுட்டு காங்கிரஸை அழிக்கிறீங்கன்னே செல்வ பெருந்தகையை சொல்லியிருக்காங்க. அதான் இந்த 6 ஏற்கனவே கிட்டத்தட்ட 15 அமைச்சர்கள் அவங்க பேரில் இருக்கிற கேஸ்கள் இருக்குது. அதை தாண்டி லிஸ்ட்டில் இல்லாத 2 அமைச்சர்கள்னால் தெளிவாக சக்கரபாணியும் மூர்த்தியும் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு வருமா, ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருமானு ஓடிட்டுருக்கு. குறைஞ்சபட்சம் பணம் எதுவும் அறிவிக்கல சார், இது வரைக்கும் பணம் கொடுக்கல, இதுதான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 2000லேருந்து 3000 கொடுக்கக்கூடும் என்பதாக சொல்கிறார்கள். பட் அது வந்ததுன்னா பல வழக்குகள் கூட வரலாம். யாராவது பொதுநல வழக்கு போட்டாங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி சென்னை பல்கலைக்கழகத்தில் 360 கோடி இருந்த கார்பஸ் ஃபண்டில் கடந்த 1 வருஷத்தில் 170 கோடி எடுத்திருக்காங்க. அதாவது வெறும் வைப்பு நிதியாக வைத்து அதில் இருக்கிற வட்டியை வச்சு ஊழியர்கள் அவங்களுக்கு பென்ஷன் அந்த மாதிரி கொடுக்கற வேண்டிய பணத்திலிருந்து 170 கோடியை எடுத்திருக்காங்க. அதில் ஒரு 20 கோடி ஹைகோர்ட் சொன்ன கேஸுக்காக எடுத்திருக்காங்க. ஸோ மிக தெளிவாக தமிழ்நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலைமையில் ஆனால் கொடுக்காமல் இருந்தால் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி கூட இவர் நயினார் 5000 கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. ஸோ குறைஞ்சபட்சம் 2000ஆவது கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எப்படியாவது ஒதுக்கி 2000 கொடுக்கணும். 2000 கொடுக்கறனா உங்களுக்கு ரஃப்லி 4000 கோடி வரும். 3500லேருந்து 4000 கோடி அதுக்கு ஒதுக்கணும். ஏன்னா இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஓடிச்சு. அதாவது இப்போ கொடுக்காம சித்திரை பொங்கலுக்கு சித்திரை தை 1க்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே எலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஓடிச்சு. இப்போ கொடுத்தா மறந்துடுவாங்க. ஸோ தமிழ் புத்தாண்டு கொடுக்குறோன்னு சித்திரைக்கு கொடுத்தோன்னா மார்ச்
மார்ச் எண்டில். அப்போ இன்னும் ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு ஒரு அதுக்குள்ளே பணத்தையும் ஒதுக்கிடலாம் பட்ஜெட்லன்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு பிப்ரவரி எண்டு இல்லாட்டி மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் பட்ஜெட் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணப்படும். நமக்கு வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் தேர்தல் இருக்கும். ஆனாலும் மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 7 ஃபேஸாக இருக்கும். ஸோ அதுக்கு முதல் ஃபேஸுக்கு 3 வாரம் முன்னாடி, கடைசி ஃபேஸ்லேருந்து 6 வாரம் முன்னாடி போடணுன்னா ஏப்ரல் 15லேருந்து ஸோ டிசம்பர் 25லேருந்து மார்ச் 5க்குள்ளே வந்துடும். அதுக்கு மேலே இந்த பணம் கொடுக்க முடியாது. ஸோ இப்போவே கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. பொங்கல் பரிசில் வச்ச பொருட்களும் ரொம்ப அந்த ஃபோட்டோஸை பார்த்தா மக்களுக்கு எதுவும் குஷி தர மாதிரி இல்லைன்னா பணமே கிடையாதுங்கிற நிலைமைக்கு போயிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால், இவர் பேசியதும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசியதும் அதற்கு எதிர்ப்பாக திமுகவின் மூத்த உடன்பிறப்புக்கு விட கேவலமாக திட்டக்குழு தலைவர் பேசியதும் ரொம்ப, அதுவும் ஒரு சேனலில் வந்து உனக்கு என்னன்னு கேட்டாங்க. இதே போன எலெக்ஷனில் இவங்க தான் ஒரு தமிழன் தலைமையும் 2,20,000 ரூபா இருக்குன்னாங்க. இப்போ 4,60,000 மாறி போச்சு. டபுளை தாண்டிடுச்சு. இதை தாண்டி இந்தியாவிலேயே மிகவும் அதிக நஷ்டத்தில் ஈபி இருக்கிறதுன்னு ஒன்று. இப்போ ஈபியை பற்றி ரொம்ப ஓடிட்டுருக்கு. ஈபியின் நஷ்டத்திற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தால், இது மலேசியாவிலேருந்து இம்போர்ட்டட் கரியில் செந்தில் பாலாஜி போட்ட டெண்டரில் இந்த ஆட்சியில் ஊழல் இருக்குது. போன அதிமுக ஆட்சியில் அதானி கிட்டத்தட்ட குறைந்த கலோரி கரியை அதிக கலோரின்னு கொடுத்து 3000 கோடி நஷ்டம் இருக்குது. ஏன்னா அதே வழக்கு 2 பேர் பண்ணாங்க. ஒன்று அதானி நிறுவனம், இன்னொன்று இடிஏ ஸ்டார் நிறுவனம். இடிஏ ஸ்டார் நிறுவனத்தைச் சேர்ந்த புகாரி என்பவர் 2 வருஷம் ஜெயிலில் இருந்து இப்போ வெளியில் வந்திருக்கார். சார், இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அமித்ஷாவுக்கு தகவலாக இருக்கா? தகவல் இல்லை, தெளிவாக ஃபைல்ஸே கொடுக்கப்பட்டிருக்கு ஆதாரங்களோடு. அதை தாண்டி கோவை மாவட்டத்தில் மாத்திரம் 16,000 கோடிக்கு கனிம வளங்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னு ஆதாரத்தோடு போனால், 16,000 கோடிக்கு சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, அதில் 3ல் 1 பங்கை பெனால்ட்டியாக போடுவாங்க. ஆனால் வெறும் 600 கோடிக்கு பெனால்ட்டியை குறைச்சி, அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம், டியூ கட்டில் மாதம்னு கொடுத்துருக்காங்க. இது வழக்காக போச்சுன்னால், இதை எடுத்துகிட்டு ஏற்கனவே இது போல் கோவை, திருநெல்வேலி மாவட்டங்களில் இந்த சிக்கல்கள் இருந்தது. அதில் சிக்கல் அதிகமாக போகும்னு சொல்லி தான் துரைமுருகனை அந்த துறையிலிருந்து எடுத்து சட்டத்துறைக்கு மாற்றினாங்க. ஸோ இப்போ அந்த வழக்குகள் எடுத்தனா இன்னொரு பக்கம் மணல் வழக்கு ஏற்கனவே இடி வந்து அந்த 4,750க்கு போடுறதுக்கு போன வாரமே அப்பீல் வந்துச்சு. ஸோ இடி மணல் கடத்தல் KN நேருடைய அந்த 2க்கும் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா நிச்சயமாக அவரை நோக்கி விசாரணைக்கு அழைப்பார்கள். ஒத்துழைப்பு, ஆனால் இது வரைக்கும் அவரை விசாரித்ததெல்லாம் KN ரவிச்சந்திரன் அவங்க வீட்டுக்கு தான் போனாங்க. நேரடியாக KN நேரு விசாரணை ஒத்துழைப்பு இல்லை என்றால் கைது செய்யப்படலாம். ஏன்னா இதே மாதிரி பணம் கொடுத்து டீச்சர்கள் அப்பாயின்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 6 மாதமோ 8 மாதமோ கல்கத்தாவில் அந்த அமைச்சர் ஒருவர் ஜெயிலில் இருந்திருக்கார். அதனால் இதற்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ 6லேருந்து 6 பழைய அமைச்சர்கள், இப்போ இருக்கிற அமைச்சரில் 3-4 அமைச்சர்கள், இதில் அட்லீஸ்ட் 2லேருந்து 3 பேர் சிறைக்கு அனுப்பினால்தான் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நோக்கியும் அமித்ஷா. அது எப்போ சார் பாசிபிளாக இருக்கும்? இல்லை, அது பிப்ரவரிக்குள்ளே பண்ணியானும். ஸோ அதனால் அடுத்த 15 நாளில் வேகமாக பண்ணி அவங்க 2 சம்மன் அனுப்பிச்சு வரல, இல்லை ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா தான் கைது பண்ண முடியும். இடி சாதாரணமாக பண்ணாது. ஸோ இதெல்லாம் இந்த அடுத்த 10 நாளில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போது அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது அமித்ஷா கிட்ட கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்காங்களா? இல்லை, எல்லாருமே சிக்கலில் தான் இருக்காங்க. சரி, இன்னைக்கு தேதியில் கூட்டணி பலம் ஒன்று மட்டுமே தான் வச்சுக்கிட்டு திமுக ஜெயிச்சிட்ருக்கு. ஸோ போலீஸை தன் கையில் வச்சுட்டு டிஜிபியே போடாமல் பொறுப்பு டிஜிபிக்கு போட்டுக்கிட்டு இந்த எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா டிஜிபி நியமிக்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். அப்போ சீமா அகர்வால் போன்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஆள் போட்டால் அப்போ கூட எஃப்ஐஆர் போட்டுற முடியும். ஸோ அதனால் இதுக்கு மேலே அடுத்த வாரம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா போன வாரமே இந்த கேஸ் வந்த பொழுது வழக்கு ஹைகோர்ட்டில் வந்தோடனே இவரை கைது பண்ணுறதுக்கு ஏன் ஓடுறீங்க, ஏற்கனவே தெளிவான ஆதாரங்களுடன் இடி கொடுத்த KN நேரு கேஸில் ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு ஹைகோர்ட்டே கமெண்ட் அடிச்சிருக்காங்க அந்த கேஸில். அதற்கு அடுத்த நாள் வாராகி கேஸில் குண்டர் சட்டத்தை போடும் ஐபிஎஸ் அதிகாரிகளை மீது துறை நடவடிக்கைன்னு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தமிழ் ஹிந்துவில் என்ன வருது, ஆவடி சரகத்தில் மட்டும் 2025 180 பேருக்கு
குண்டர் சட்டம்ங்கிறாங்க. குண்டர் இந்தியாவிலேயே 51% குண்டர் சட்டம் தமிழ்நாட்டில் போட போகுது. ஆவடியில் மொத்தம் 180ன்னா நமக்கு அந்த கணக்கு கரெக்டுன்னு தெளிவாக புரியுது. ஸோ இது எல்லாமே இந்த ஆட்சிக்கு எதிராக திரும்புறதுக்கு ரொம்பவும் வாய்ப்பு. அமித்ஷா இதையெல்லாம் பேசுவார். அதை தாண்டி போதை மருந்தை பற்றி சொல்லவே வேண்டாம். ஸோ நேற்றைக்கு அந்த திருத்தணியில் அடித்து உதைக்கப்பட்ட அந்த வீடியோ எல்லாம் நீக்கணும்னு சொல்லி அண்ணாமலை வீடியோ நீக்கிறதுக்கு அவருக்கே நோட்டீஸ் வர அவர் அதை எதிர்த்து ட்வீட் பண்ண அது இன்னும் வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாமல் உட்காந்துட்டு அடி வாங்கினவன் வீடியோவை நீக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க? அவங்கள ஏன் இன்னும் கைது பண்ணவங்கள ஜூனியல் சட்டத்தில் போட்டு அதில் ஒருத்தரை வேற விடுதலை பண்ணியிருக்காங்க. அந்த சூரஜ் கிட்ட இருந்து எங்கே போயிருக்காரு? அவங்க ஒரிசாவில் அவங்க அப்பா அம்மாக்கே இன்ஃபர்மேஷன் போலன்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அடிபட்டு உடம்புல 20லேருந்து 20 காயம்னு ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன், 80 வரை யூடியூப்பில் ஓட்டுறாங்க. 20 காயங்கள் இரத்த காயங்கள் பட்ட ஒரு நிலையில் உங்களுக்கு வந்து அவரை எப்படி நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க? அப்போ அவர் தமிழ்நாட்டில் இருந்தால் எனக்கு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறாரா? இல்லது இவர்கள் இந்த விட்னஸையே அழிச்சிட்டா இந்த கேஸை முடிச்சிடலாமேனா அவருக்கு விட்னஸ் கொடுக்கறதுக்கு இல்லை, அவர் எங்கள் அட்ரஸே வாங்கலைன்னு சொல்ல போகிறாங்களா? அவர் என்ன மொழியில் பேசினார், நீங்கள் எப்படி கையெழுத்து வாங்கினீங்க தமிழில் எழுதியிருந்தா? இந்த மாதிரி பல கேள்விகள் எழுதியது. ஸோ இதற்கும் பதில் சொல்லணும். இதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு இது நடந்த அதே நாள் கோயம்புத்தூர் உக்கடத்தில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ இது திருத்தணியிலேயே இன்னொருவர் அடிக்கப்பட்டிருக்கார். ஸோ இது எல்லாமே போதை விஷயம். அதுலேயும் மாசு பேசியதும் தமிழ்நாட்டில் போதை ஜீரோன்னு சொன்னதும் பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகுது. ஸோ இது எல்லாமே அமித்ஷா கவனத்திற்கு போகுது. 100% அமித்ஷா ஒரு மிகப்பெரிய அலுவலகத்தை எடுத்திருக்காரு. சென்னை டி நகரில் ஒரு 4 மாடி கட்டிடம் எடுத்து அவர் வாடகைக்கு 6 மாதம் எடுத்து அதில் அவர் ஒரு முழு ஆஃபீஸ் ஒன்று போட போகிறார் எலெக்ஷன் டயத்துக்காக. அதற்கு பேசி எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ அதனால் அடுத்த நீங்கள் அது கிட்டத்தட்ட இப்போது வரப்போ பியூஷ் கோயல் வர்றப்போ அதையும் கூட அவர் பார்த்துட்டு போவார்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் மிக தெளிவாக அமித்ஷா ஒரு மிகப்பெரிய பிளானை தமிழ்நாட்டுக்காக வச்சிருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் நான் இவர்களை துடைத்து எறிவேன்ற வார்த்தையை பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறார். திமுகவின் ஆட்சியை துடைத்து எறிவேன் அப்படின்னு இருக்கார். அதை நோக்கிய பயணம் இந்த இதில் நிச்சயமாக எடுப்பார். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.